வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாக தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 11. செய்நன்றி அறிதல். குறள் எண் 110. வணக்கம். செய்நன்றி அறிதல் எனும் அதிகாரத்தின் நிறைவு குறளான 110வது குறளை இன்று நாம் காணலாம். இது அறத்தையே அழித்தவர்களை காட்டிலும் ஒருவர் செய்த உதவியை மறந்தவருக்கு என்ன கதி, அவர் எப்படிப்பட்ட தண்டனையை பெறுவார் என்பதை மிக கடுமையாகவும் ஆழமாகவும் எச்சரித்து அதிகாரத்தை முடிக்கிறார் வள்ளுவர். எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகர்க்கு. பாவங்களில் மிக கொடிய பாவம் எது? நாம் செய்யும் எந்த பாவத்திற்கு மன்னிப்பே இல்லை. இந்த குறள் அறம், பொருள், இன்பம் என்ற முப்பாலையும் கடந்து நிற்கும் நன்றியுணர்வின் முக்கியத்துவத்தை அழுத்தமாக பதிவு செய்கிறது. வள்ளுவர் செய்நன்றி கொன்றவனுக்கு உய்வே இல்லை என்று மிக கடுமையாக சொல்லி நன்றியுணர்வை எல்லா அறங்களுக்கும் மேலானதாக நிலைநிறுத்துகிறார். இந்த இறுதி எச்சரிக்கையின் மூலம் நன்றி மறவாமல் வாழ்வதன் அவசியத்தை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். செய்நன்றி அறிதல் எனும் இந்த அதிகாரத்தின் மூலம் நன்றியின் உன்னத மகத்துவத்தையும் அதனை மறப்பதால் வரும் மிக கொடிய பாவத்தையும் உணர்ந்தோம். நாம் வாழ்வில் பெற்ற அனைத்து உதவிகளையும் நினைவில் கொண்டு நன்றி மறவாமல் வாழ்வோம். நாளை புதியதோர் அதிகாரத்துடன் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.